காலமும் தேவனாக, அனாதி தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் கவனிக்க. அதற்கு அடுத்த அதிகாரத்துல வசனங்களை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சரி இருங்க, அப்புறம் வாசிப்போம். அதற்கு அடுத்த அதிகாரம் என்ன அதிகாரம்? சலசலப்பு உண்டாகுது. 21க்கு அடுத்து என்ன? 22 முதல் 2 வசனம் நினைக்கிறேன். அந்த அடுத்த அதிகாரத்துல அந்த 21ஆம் அதிகாரம் கடைசியில சதா காலமும் உள்ள அனாதி தேவனாக தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுறார். அடுத்த அதிகாரத்திலேயே முதல் 2 வசனத்துல அந்த அந்த அனாதி தேவன், சதா காலமும் உள்ள தேவன், அந்த துவக்கத்துல, அதாவது சதா காலமும் தான் தேவன் என்று வெளிப்படுத்தின மாத்திரத்திலே அவன் நீண்ட காலமாய் தன்னுடைய கனவு புள்ளன்னு கூட சொல்லலாம், தன்னுடைய கற்பனை புள்ள, நீண்ட காலமாய் பொறுமையோடு காத்திருந்த தன்னுடைய ஏக சுதனை, தன்னுடைய ஒரே குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை பலி செலுத்தும்படியாக அவனுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு. வாசிங்க 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என்னைக்கு சதா காலமும் அனாதி தேவன் என்ற ஒரு வெளிப்படுத்தல் ஆபிரகாமுக்கு கிடைச்சதோ அடுத்த நாளே தான் பொறுமையாக இத்தனை நீண்ட காலம் காத்திருந்து தான் பெற்ற குமாரனை பலி செலுத்துன்ட்டு அவர் சொல்றாராம். சொன்னாரா? பிரியமானவர்களே, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஏன் கீழ்ப்படிந்தாரு? உடனே நான் சொன்னதே சொல்லாதீங்க, சதா காலம். ஈசாக்கை தன்னிடம் கோரினவர் அதற்கு முன்பாக சொல்லி இருந்தாரு, ஈசாக்கினிடத்தில் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் எப்படியாகிலும் அதை தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவன் நம்பி, அவன் விசுவாசித்து கீழ்ப்படிந்து எதிர் பேசாமல் மோரியா மலைக்கு தன்னுடைய குமாரனை, அதே போல நம்ம கிட்ட இப்ப என்ன சொல்ல வர்றாரு? சதா காலமும் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்று நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் நம்மிடம் கோரும், நம்மிடம் கட்டளையிடும் எந்த காரியத்தையும் கீழ்ப்படிந்து எதிர் பேசாமல் நாம் அதை நேசிக்கிற பொருளாகவோ நேசிக்கிற உறவாகவோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு பலி செலுத்த வேண்டும். என்ன சத்தம் விளங்கலையா? அனாதி தேவன் உன் அடைக்கலம். அவருடைய புயத்திற்குள்ளார ஓடி வந்துட்டா நிறைவான பலன். ஆனா இங்கு ஆபிரகாமுக்கு என்னைக்கு அனாதி தேவன் என்று அவருக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு ஈசாக்கை கேட்கிறார். ஈசாக்க கொடுத்தாரா? கொடுத்தார். ஆனா அவருக்குள் ஒரு விசுவாசம். ஈசாக்கை தன்னிடம் கேட்டவர், இந்த ஈசாக்கினிடத்தில் தான் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் தானே. அவருடைய வாக்கு எப்படி மாறிடும் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உடனே கீழ்ப்படிந்து ஓடுறார். உடனே அங்க என்ன ஆச்சு? இன்ன வரைக்கும் ஈசாக்கு இருக்காரா? எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அம்மா போட்டு படுத்திருக்காரா? ஈசாக்கு எங்க? என்னப்பா டைம் ஆயிடுச்சா? ஈசாக்கு யாரு? நம்ம தான் ஆபிரகாமின் ஒரு சந்ததி. ஆபிரகாம் அவர் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? ஒரு சந்ததி வானத்தின் நட்சத்திரம், ஒரு சந்ததி. நீங்களா யாரு? நீங்களா யாரு? வானத்தின் நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். போங்க, உங்ககிட்ட கத்தி கத்தி எனக்கு தொண்டைய வலிக்குது. 2 சந்ததி வாக்கு பண்ணார். நம்மளாம் என்ன மண்ணா? வானத்து நட்சத்திரத்தினுடைய சந்ததி. வானத்து நட்சத்திரம் நம்மளாம் உயர்ந்த, அவர் சொல்றாரு ஊழியக்காரர்கள் ஆவிக்குரியவர்களா வானத்து நட்சத்திரத்தை போல நம்மளை அவர் உன்னதத்துல வைப்பார். எனவே சதா காலமும் உள்ள தேவனாக
அனாதி தேவனாக இன்று தன்னை நம்மிடம் வெளிப்படுத்திட்டார். எனவே இனி அவருடைய கட்டளைகளுக்கோ பிரமாணங்களுக்கோ நாம் எதிர்கேள்வி கேட்காமல், ஊழியக்காரர்களோ சபையோ ஊழியமோ இதை செய் அப்படி செய் என்று கட்டளையிடும் பொழுது அதற்கு விளக்கமான கேள்விகளை கேட்காமல் உடனே கீழ்ப்படிவது, அதுதான் உசிதமானது. நாம் நேசிக்கும் எதையும் அவருக்காக தியாகம் செய்ய நம்மால் நிச்சயமாக முடியும். எப்போனா இந்த அனாதி தேவனை நாம் அடைக்கலமாக கொண்டிருப்போம் என்றால். சரியா பிரியமானவர்களே, அவர் ஆதியில் இருந்த தேவன் மட்டுமல்ல, அவர் அந்தமுமாக இருக்கிறார். ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவர், அந்தம்னா என்ன? முடிவு. ஆதியும் அந்தமுமாக, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், அவ்வளவுதான். ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவர் அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தம்னா எங்க இருக்கு? உங்களுக்கெல்லாம் அந்தம் ஆயிடுச்சா? அந்தம் வந்துருச்சா? முடிவு. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறவராம். எடுத்து வாசிப்போம். ஏசாயின் புஸ்தகம் 46:10. இன்னொரு 5 நிமிஷம் தான். ஏசாயாவின் புஸ்தகம் 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். பாருங்க, இன்னும் செய்யப்படாததை, அதாவது முடிவு, நம்மளுடைய முடிவெல்லாம் ஆதியிலிருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாராம். வாசிங்க, வாசிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, அவருடைய ஆலோசனை தான் நிற்குமா? அவருக்கு என்னென்ன சித்தமோ அதை தான் நம்ம கிட்ட செய்வாரா? எப்படி செய்வார்? அதிலே அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு ஆய்ஞ்சுகிற ஒரு பட்சி கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். திட்டம் பண்ணினேன், திட்டம் பண்ணி இருக்கிறார். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் தன்னுடைய அனாதி நோக்கத்தை நம்ம கிட்ட திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை சொன்னாராம், அதை செய்வாராம். அதை திட்டம் பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவாராம் நிச்சயமாக. பிரியமானவர், வாழ்நாள் குறிக்கிறவனாய் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஆதி முதல் அந்தம் வரை அவன் பிளான் செய்றான், அவன் திட்டம் தீட்டி அவன் நடத்தும் போது ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறதான நம்மளுடைய தேவன் நம்மை பற்றிய தம்முடைய முடிவான நோக்கத்தை மனதில் கொண்டவராக, நம்மளுடைய முடிவை மகிமையான முடிவாக வைத்து அதையே நோக்கமாக, நம்மளுடைய முடிவை நோக்கமாக, நம்மளுடைய மகிமையான முடிவை நோக்கமாக கொண்டவராய் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு பேசுகிறவராக, சொல்லிக் கொண்டிருக்கிறவராக, செய்து கொண்டிருக்கிறவராக, அந்த திட்டத்தோடு கூட நம்முடன் எப்படியெல்லாம் செயல்படுவாரா மாட்டாரா? சாதாரண ஒரு மனுஷன் ஒரு திருமணத்தையோ இல்ல ஒரு வேலையவோ ஆதியிலிருந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை பிளான் பண்ணிடுறாங்க, எழுதிடுவாங்க. யார் யார் அழைக்கணும், என்னென்ன காலை சாப்பாடு, மதியம். ஸோ ஒரு சாதாரண ஒரு அழிந்து போகிற ஒரு மனுஷனே ஆதியிலிருந்து அந்த வரை அவர் திட்டம் பண்ணி செய்யும் போது ஆதியையும் அந்தத்தையும் அறிந்த தேவன் நம்மளுடைய முடிவான நோக்கம் எப்படி இருக்கணும்? அது மகிமையின் முடிவாக இருக்கணுமா? அந்தத்தில் உள்ளவைகளாம் ஆதி முதற்கொண்டு அவர் செயல்படுத்தி வருகிறபடினால் அந்த திட்டத்தில் அவர் நம்முடன் செயல்படுவார் என்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆதியும் அந்தமுமாக இருக்கும் இந்த தேவனுடைய அந்த தூர பார்வை நமக்கு இல்லாததினால் சில வேளைகளில் சில வழிகளில் நாம் கலங்கி போயிடுறோம். ஐயோ, என்ன இப்படி வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, ஐயோ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா தேவனுடைய அந்த தூர பார்வை மனுஷராகிய நமக்கு இல்லாததினால் நாம் சில வேளைகளில் நாம் நடத்தப்படும் வழிகளில் நாம் கலங்கி போகிறோம். ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது.
அவருடைய அனந்த ஞானத்தின்படியே. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததான். அப்படின்னா அவருடைய அந்த அனந்த ஞானத்தின்படியே உன்னில் தன்னுடைய அனாதி நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் சொன்னார், அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும், அவருக்கு சித்தமானதெல்லாம் அவர் செய்வேன் என்று அவர் இப்பதானே வாசிச்சீங்க என்று அவர் கூறுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:8, வெளிப்படுத்தல் 1:8, இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். வெளிப்படுத்தல் 22:13, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அவர் யாரா? ஆதியா, அந்தமா, தொடக்கமா, முடிவா, இருக்கிறவராக, முடிக்கிறவராக அப்படின்னு தன்னை அவர் நமக்கு இன்று சொல்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மில் நற்கிரியை ஆரம்பித்தவர். அவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய அதை நடத்தி வருகிறவரும் அவரே. நம்மளுடைய விசுவாசத்தை தொடங்கினவர் யாரு? அவர்தான். அதை முடிக்கிறவரும் பூரணப்படுத்துகிறவரும், நம்மளுடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அதை பூரணப்படுத்துகிறவரும் அவரே. அனாதியாய் நித்திய காலமாய் தேவனாக இருக்கிற அவர் நம்மில் கொண்ட தம்முடைய அனாதி நோக்கத்தை, தமிழ் அவர் அனாதி நோக்கம் கொண்டிருக்கிறாரா? என்னென்ன நோக்கம் நீங்க இப்ப கேட்டீங்க. நம்மில் கொண்ட தம்முடைய அனாதி நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பாரா? எது வரைக்கும் நிறைவேற்றி முடிப்பார்? எப்போ? நம்மில் கொண்ட தன்னுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாரா? எப்ப வரைக்கும்? ஆயிற்று என்று ஒரு சத்தம் எங்க கேக்குமா? வெளிப்படுத்தல் 21:5-6 எடுங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். நம்மை கொண்டே தன்னுடைய நித்திய நோக்கம் நம்மில் அவர் செய்து கொண்டே இருப்பார். கிறிஸ்துவின் அந்த நாள் பரியந்தம், கிறிஸ்துவின் அந்த நாள் எந்த நாள்? ரகசிய வருகையோ அல்லது இரண்டாம் வருகையோ, அந்த நாள் வரை, நம்மளுடைய மரண நாளோ அல்லது அவருடைய வருகையோ, அந்நாள் வரையும், அதுதான் கிறிஸ்துவின் நாள் வரையும் அது முடிய நடத்தி வருகிறவரும் அவர்தான். சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று, இவங்களுக்கு ஆயிற்று என்ற அந்த சத்தம் வரும் பொழுது அவர் வருவார். எப்படி? நான் தான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவராக இருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. எனவே நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதான நம்பிக்கையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இன்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இந்த அநாதி தேவனிடம் அடைக்கலமாக நாம் ஓடி வந்து அவரிடத்தில் நாம் அடைக்கலம் புகும் பொழுது அப்பொழுதுதான் நிறைவான பலன் உண்டாகுமா, அப்பொழுதுதான் நிறைவான ஆறுதல் உண்டாகுமா. எபிரேயரின் புஸ்தகம் 6:18 வாசிப்போம். எபிரேயர் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். பாருங்க, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இந்த அநாதி தேவனிடம் அடைக்கலமாக நாம் வர வேண்டுமாம். அப்படி நாம் வரும் பொழுது தேவனிடத்தில் நமக்கு சகலமும் ஆறுதலாக உண்டாகுமாம். அப்பொழுதுதான் வெளிப்படுத்தல் 21:3-4 வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள்.
தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. இது என்னது நமக்கு? இந்த வாக்குத்தத்தம் என்னைக்கு நிறைவேறும்? என்னைக்கு நிறைவேறும்? எழுந்திருச்சு அடிச்சிருவேன் நான். அவர் நம்மளோட என்னைக்கு நிறைவேறும்? கொஞ்ச நாச்சும் யோசிக்கவே மாட்டீங்களா? பரலோகத்திலையா? இப்ப என்ன வாசிச்சீங்க? இதோ மனுஷர் மத்தியில அவர் வாசம் பண்ண போறாரு. எப்ப வாசம் பண்றாரு? சரி, எப்பயோ. அப்போதான் அழுகை இருக்காதா, கண்ணீர் இருக்காதா, கசப்பு இருக்காதா? இதெல்லாம் எப்போ? வெரி குட். 1000 வருட அரசாட்சியிலே இது உண்டாகும். அதற்கு முன்பாக நாம் இந்த தேவனிடத்தில் அவருடைய அநாதி நோக்கம் நம்மில் நிறைவேற நாம் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையை நாம் வைத்து இந்த அநாதி தேவனிடம் அடைக்கலமாக நாம் ஓடி வர வேண்டும். அவருடைய நித்திய புயங்களுக்குள் நாம் அடைக்கலமாக வர வேண்டும். அப்பொழுது ஆயிற்று, இவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்தோடனே நம்ம நியாயம் தீர்க்கப்படுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2ஆம் வருகையில மரிச்சிட்டாலும் சரி, இல்ல அப்போ உயிரோடு இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடும் சரி, அதற்கப்புறம் தான் தேவனுடைய ஆட்சி பூமிக்கு வருகிறது. அப்பதான் மனுஷரோடு அவர் வாழ போறாரு. அந்த வாழ்க்கை 1000 வருடங்கள் இருக்கு. அந்த 1000 வருடங்கள் நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருப்பார். இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்பொழுதுதான் இந்த வேத வசனம் நிறைவேற்றும். இப்ப வாசிங்க, அந்த அழுகை இல்ல, கண்ணீர் இல்லைன்னு. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. அதற்கப்புறம் மரணம் இல்லை, அதற்கப்புறம் துக்கம் இல்லை. அப்பதான் ஆட்டுக்கடா சிங்கத்தோடு படுத்துக்கொள்ளும். அப்புறம் புலி ஓநாயோட இருக்கும் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஏசாயால அந்த வசனங்கள்லாம் அன்னைக்கு தான் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமை பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வருஷத்தின் முதல் நாள் நாங்கள் முதல் ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் கேட்டது இது சத்தியம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கை முறை. சுவாமி, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை நாங்கள் விட்டு வாழ வேண்டும், எதை தீர்மானங்களாக கொள்ள வேண்டும், எப்படி உம்முடைய கிருபைகளோடு உம்மை நாங்கள் அடைக்கலமாக கொள்ள வேண்டும், உம்மிடத்தில் அடைக்கலம் வருகிற எங்களுக்கு உம்முடைய புயம் எங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கும், உம்முடைய அநாதி தீர்மானம் உம்முடைய மக்களை குறித்து எப்படியாக இருக்கிறது, அந்த அநாதி தீர்மானம் என்றால் என்ன, அதன்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவைகளை விட்டு பின்வாங்காத படிக்கு, உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் பின்னாக போய்விடாத படிக்கு நீர் எங்களை காக்கிறவர் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, இது இன்னும் புரியாத மக்களை தேவனே, தேவன் தாமே இதை புரிய வைப்பீராக. இந்த செய்திகளை சிடியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கட்டும், அந்த ஜீவன் விசுவாசத்தை பிறப்பிக்கட்டும், அந்த விசுவாசத்தம் பூரண நிறைவை அடையட்டும். சுவாமி, இதோ எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த நம்பிக்கையை நாங்கள் காத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான பிள்ளைகள் அயல் நாடுகளிலோ இதோ இந்திய தேசத்திலோ எங்களுடைய சபையிலோ எந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களும் எங்களோடு கூட நாங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து 1000 வருடம் எங்கள் தேவனோடு நாங்கள் அரசாளுவோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நாங்கள் அரசாளுவோம் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. சுவாமி, ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து ஆயிற்று என்ற சத்தம் எங்களுக்கும் கேட்கும்படியான நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தாழ விழுந்து உம்முடைய பாதத்தில் பணிந்து கொள்கிறோம். சுவாமி, இயேசுவின் நல்ல நாமத்தில் நீர் எங்களை காத்து கொள்வீராக. அநாதி தேவனை தங்களுடைய ஜெயபலமாக கொண்ட இந்த விசேஷமான ஜனங்கள் யவன ஜனங்களாக, பூரண வடிவுள்ள சீயோனின் ஜனங்களாக இருக்கிறபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் எருசலேமிலிருந்து இவர்கள் தேற்றப்படுவார்களாக, சீயோனிலிருந்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது
வாழ்வோ தாழ்வோ நாச மோசமோ பனியோ பிணியோ பட்டினியோ வறுமையோ உம்முடைய அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்காதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய விசுவாசத்தை நீர் காத்துக்கொள்ளும். உம்மிடத்தில் நாங்கள் என்னென்ன காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அந்நாள் வரை, கிறிஸ்துவின் நாள் வரை அதை எங்களுக்கு நீர் காத்து எங்களை நடத்துவீராக. யார் யார் என்னென்ன உடன்படிக்கை செய்தார்களோ ஒன்றையும் நாங்கள் உடைத்து போட்டு விடாதபடிக்கு உடன்படிக்கையின் தேவனோடு நாங்கள் பூரணமாக உறவு வைத்து நாங்கள் நடக்க எங்களை தாழ ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனே பலன் வேண்டும் என்றேனே, தேவனே பலன் வேண்டும் என்றேனே, பலனை பெறும்படி துன்பம் தந்தீரே, பலனை பெறும்படி துன்பம் தந்தீரே, எனவே தேற்றும்படி நான் விரும்பாமல் பிறரை தேற்றிட உதவுமே, தேற்றும்படி நான் விரும்பாமல் பிறரை தேற்றிட உதவுமே, கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம், கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம். தேவனே பலன் வேண்டும் என்றேனே. உலகிலே யாவரும் நீதிமானாயிருந்தும் நான் ஒருவன் மட்டும் பாவியாக இருந்தாலும், உலகிலே யாவரும் நீதிமானாயிருந்தும் நான் ஒருவன் மட்டும் பாவியாக இருந்தாலும், இன்னும் எனக்காக நீர் மரித்திருப்பீர், சிலுவையும் சகித்திருப்பீர், இன்னும் எனக்காக நீர் மரித்திருப்பீர், சிலுவையும் சகித்திருப்பீர். தேவன் விரும்பும் எவ்வன ஜனமா சிலுவை சுமந்திடுவோ, தேவன் விரும்பும் எவ்வன ஜனமா சிலுவை சுமந்திடுவோ, சிலுவை சுமந்திடுவோ, சிலுவை சுமந்திடுவோ, கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம், கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம். தேவனே பலன் வேண்டும் என்றேனே. தடுத்து நிறுத்திடுமே, பாடுகளை பாவம் தடுக்க முடியாதே, பாவத்தை பாடுகள் தடுத்து நிறுத்திடுமே, பாடுகளை பாவம் தடுக்க முடியாதே,
உபத்திரவம் நம்மை தள்ளாமல் தாய் வீட்டில் சேர்க்குமே. உபத்திரவம் நம்மை தள்ளாமல் தாய் வீட்டில் சேர்க்குமே. தேவன் விரும்பும் எவ்வள ஜனமா சிலுவை சுமந்திடுவோ. தேவன் விரும்பும் எவ்வள ஜனமா சிலுவை சுமந்திடுவோ. சிலுவை சுமந்திடுவோ. சிலுவை சுமந்திடுவோ. கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம். கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம். தேவனே பலன் வேண்டும் என்றேனே. தேவனே பலன் வேண்டும் என்றேனே. பலனை பெறும்படி துன்பம் தந்தீரே. பலனை பெறும்படி துன்பம் தந்தீரே. எனவே தேற்றும்படி நான் விரும்பாமல் தேற்றிட உதவுமே. எனவே தேற்றும்படி நான் விரும்பாமல் பிறரை தேற்றிட உதவுமே. கொடுப்பதால் நாம் பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பதால் மன்னிப்பு பெறுகிறோம். சுத்த இஸ்ரவேலனாய் வாழ்ந்திடுவோம், பாடுகள் சகித்து பலனடைவோம். தேவனே பலன் வேண்டும் என்றேனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா